இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோவில் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை ஸ்பெசிஃபிக்காக பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ தட் we can learn JavaScript basics to master vibe coding to become an excellent AI automation developer. So without any delay, let's get started. கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் நேம் வச்சே நம்ம சொல்லிடலாம். ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளோட பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, பெட்டராக இருக்குதா இல்லையான்ட்டு நம்ம வீட்டில் நம்மளோட மார்க்ஸ் வச்சு பக்கத்து வீட்டு பையனோட மார்க்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா. அவன் மட்டும் அவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், நீ மட்டும் ஏன் இவ்வளோ மார்க் எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா. ஸோ கம்பேரிசன் என்ன, உன் மார்க்கு அவன் மார்க்கை விட அதிகமாக, கிரேட்டர் தேனா, லெஸ்ஸர் தேனா, இல்லை கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டுவா, இல்லை லெஸ்ஸர் தேன் ஒரு ஈக்குவல் டுவா, இல்லை சேமா அப்படின்ற அந்த 5 விஷயங்களை பார்க்குறதுக்கு தான் அந்த கம்பேரிசனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன், கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு, அண்ட் லெஸ்ஸர் தேன் ஒரு ஈக்குவல் டு அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்ட்டு அர்த்தம். அண்ட் இதை கோடை பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் ஜம்ப் இன் டு த கோட். இந்த கோட் இந்த கூகுள் டாக் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்டில் இருக்கும். ஸோ பார்த்து அப்படியே நீங்களும் டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை சும்மா பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு கிரிக்கெட் கம்பேரிசன் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, விராட் ஸ்கோர் 85 இருக்குது, தோனி ஸ்கோர் 95 இருக்குது, டீம் ஸ்கோர் 215 இருக்குது, ஆப்போனன்ட் ஸ்கோர் 214 இருக்குது. இந்த 4 வேல்யூஸும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? என்ன அப்படின்னா, நான் உடனே ரன் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல ஒன்று போவோம். விராட் கோலி 50 ரனுக்கு மேலே அடிச்சிருக்காரா அப்படின்ட்டு கேட்குறோம் நம்ம. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் அந்த ஆப்ரேட்டர். விராட் ஸ்கோர், அதாவது ஒரு வேரியபிள் இஸ் கிரேட்டர் தென் 50 அப்படின்ட்டு கேட்குறோம். ஓகே, ஸோ இப்போது இதை மட்டும் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதோட வேல்யூ எதுலையாவது போயிட்டு ஸ்டோர் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல இஸ் விராட் above 50 ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 50, ஆக்சுவலாக 50 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த வேரியபிளில் ட்ரூ அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும், விச் இஸ் ட்ரூ அப்படின்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. சப்போஸ் கிரேட்டர் இல்லை, கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த வேரியபிளில் ஃபால்ஸ் அப்படின்றது ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போது 85 அவர் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் கிரேட்டர் தேன் 50 இந்த இடத்துல ட்ரூன்ட்டு சேவ் ஆகுது. சப்போஸ் 45 தான் அடிச்சிருக்காரு அப்படின்னா இஸ் விராட் above 50 கேட்டால் ஏதோ ஒரு எரர் காட்டுது. ஓகே, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஸோ லெட் மீ க்ளீன் திஸ் அப். ஓகே, நான் ஏதோ பண்ணிட்டேன் கூட. ஸோ லெட் மீ ஜஸ்ட் காப்பி என்டையர்லி, திருப்பி காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்ல வந்து ஏதோ Ctrl+V திருப்பி போட்டேன் நினைக்கிறேன். 2 தடவை Ctrl+V போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனிஹவ், இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். யா, நோ ஃபைன். ஸோ இப்போது 85 இருக்குது, கிரேட்டர் தேன் 50, அதனால் ட்ரூ அப்படின்றது ரன் ஆகுது. ஸோ சப்போஸ் விராட் கோலி 45 தான் அடிச்சிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு வரணும், பிகாஸ் இட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 50. சப்போஸ் 15 அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சி, 15 அடிச்சிருக்காருன்னா இட் இஸ் ஸ்டில் ஃபால்ஸ், பிகாஸ் 50 இஸ் நாட் கிரேட்டர் தேன் 50 இல்லையா. 50 இஸ் ஈக்குவல் டு 50, இட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 50, அதனால் இட் இஸ் ஸ்டில் பி ஃபால்ஸ். இப்போ 51 ஆர் above என்ன அடிச்சிருந்தாலும் it will become true. ஓகே, ஸோ இப்போ கிரேட்டர் தேன் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து லெஸ்ஸர் தேன். ஸோ விராட் கோலியோட ஸ்கோர் இஸ் இட் லெஸ்ஸர் தேன் 100? அதே தான். ஸோ விராட் கோலியோட ஸ்கோர் 100 விட கம்மியாக இருக்கா இல்லையான்றதை லெஸ்ஸர் தேன் ஆப்ரேட்டர் மூலமாக நம்ம கம்பேர் பண்ணுறோம். அகேன் இது வந்துட்டு எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. ஸோ ஒரு வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணி இஸ் விராட் பிலோ 100 ஈக்குவல் டு விராட் ஸ்கோர் கிரேட்டர் லெஸ்ஸர் தேன் 10 அப்படின்ட்டு போடுறோம். ஸோ இப்போது அவரோட ஸ்கோர் 100 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா இது வந்து ட்ரூவாக இருக்கும். எஸ், ஏன்னா இந்த இடத்துல ஸ்கோர் 51 தான். ஸோ அதனால் ட்ரூ எக்ஸிக்யூட் ஆகுது. சப்போஸ் நான் 150 அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 151 அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரன் பண்ணுறேன், ஃபால்ஸ், பிகாஸ் விராட் கோலி ஸ்கோர் இஸ் நாட் லெஸ் தேன் 100, இட் இஸ் 151, 100 விட அதிகம். சப்போஸ் விராட் 100 அடிச்சிருந்தாருன்னா இது என்ன நடக்கும்? It will still be false because 100 is not lesser than 100 இல்லையா. அதனால் இது வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ 99 ஆர் அதை விட கம்மியாக அடிச்சிருந்தாருன்னா இது வந்து ட்ரூவாக வரும். ஓகே, நான் விராட் ஸ்கோர் 99 கொடுக்குறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல ட்ரூ வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போது கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம்னா, டீம் ஸ்கோர் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 200. ஓகே, 200 இருந்தாலும் ட்ரூன்ட்டு வரும்.
200க்கு மேலே இருந்தாலும் ட்ரூன்ட்டு வரும். ஓகே, இப்போ டீம் ஸ்கோர் 250 இந்த இடத்துல, அதனால இது ட்ரூன்ட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 200 ரன் பண்ணி பார்ப்போம். இட் வில் ஸ்டில் பி ட்ரூ பிகாஸ் இட் இஸ் அட்லீஸ்ட் 200 இருந்தாலும் ட்ரூன்ட்டு வரும், அதுக்கு மேலே இருந்தாலும் ட்ரூன்ட்டு வரும். இப்போ இந்த இடத்துல 199 இருக்குது அப்படின்னா தென் இட் வில் பி ஃபால்ஸ். ஓகே, ஏன்னா 200 விட கீழே அது, இட் வில் பி ஃபால்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம 250 மாற்றிடுவோம். அடுத்து ஆப்போனன்ட் ஸ்கோர் லெஸ் தேன் ஈக்குவல் டு 240 அப்படின்ட்டு கேட்குறோம். ஸோ இப்போ 240 இருந்தாலும் ட்ரூன்ட்டு வரும், இல்லை 240 விட கம்மியாக இருந்தாலும் ட்ரூன்ட்டு வரும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இட் இஸ் ட்ரூ பிகாஸ் 240 அடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ 240 விட கம்மி 210, அதை போட்டாலும் 2 தான் வரும் பிகாஸ் இட் இஸ் லெஸ் தேன் 240. ஆனால் இப்போ 241 நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும்? திஸ் வில் பிகம் ஃபால்ஸ் பிகாஸ் 241 இஸ் நாட் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 240 இல்லையா? லெஸ்ஸும் கிடையாது, ஈக்குவல் கிடையாது, இட் இஸ் கிரேட்டர். ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்னு வரும். இப்போது ஈக்குவல் டுனா இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலான்றது பார்க்கும். ஸோ இப்போது விராட் ஸ்கோர் ஈக்குவல் டு தோனி ஸ்கோர் வந்துட்டு இதோட வேல்யூன்றது ட்ரூவாக இருக்கும் இஃப் அவங்க ரெண்டு பேரோட ஸ்கோர் ஈக்குவலாக இருந்தா, இல்லைனா ஃபால்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ லெட் இஸ் விராட் ஈக்குவல் தோனி ஈக்குவல் டு விராட் ஸ்கோர் ஈக்குவல் டு தோனி ஸ்கோர். ஸோ இப்போது இது ரெண்டுமே வேறு வேறு. விராட் 99 அடிச்சிருக்காரு, தோனி 95 அடிச்சிருக்காரு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ். இப்போது சப்போஸ் தோனியும் 99 அடிச்சிருக்காருன்னா திஸ் வேல்யூ வில் கோ டு ட்ரூ. ஓகே, சப்போஸ் தோனி 100 அடிச்சிருந்தாருன்னா இட் won't be ட்ரூ பிகாஸ் அது ஈக்குவலாக இல்லை. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ். ஓகே, புரியுது இல்லையா? இப்போ அதே மாதிரி நாட் ஈக்குவல் டுவும் நம்ம கேட்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல 100 நான் கொடுத்துருக்கேன். இப்போது விராட் ஓட ஸ்கோர் 100க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ட்ரூன்ட்டு தான் அப்படின்ட்டு சொல்கிறது. ஓகே, ஸோ இது வந்துட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது. ஆர் நீங்கள் இப்படியும் பண்ணலாம், யூனோ விராட் இந்த இடத்துல 100க்கு பதிலாக தோனி ஸ்கோரும் போடலாம். இப்போ இந்த இடத்துல இஸ் விராட் நாட் ஈக்குவல் டு தோனி அப்படின்ட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம். பட் இந்த இடத்துல இப்போது விராட் வந்து 100 அடிச்சாரா இல்லையா, அவ்வளோதான். ஸோ இப்போது நாட் ஈக்குவல்னா இப்போது 100க்கு அது ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ்ன்ட்டு வரும். ஓகே, ஐ மீன் 100க்கு விராட் நாட் ஈக்குவல் டு 100னா ட்ரூன்ட்டு வரும். ஓகே, அது புரியுது இல்லையா உங்களுக்கு? விராட்டோட ஸ்கோர் நாட் ஈக்குவல் டு 100 அப்படின்னா ட்ரூ வரும். ஓகே, ஸோ இப்போ 100 ஈக்குவல் டு 100 நாட் ஈக்குவல் டு 100னா நோ, இட் வில் பி ஃபால்ஸ் பிகாஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 100, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு இல்லையா? இப்போ விராட்டோட ஸ்கோர் 100 தவிர எதுவாக இருந்தாலும் ட்ரூ தான் வரும். ஓகே, விராட்டோட ஸ்கோர் இப்போ 99. இப்போ நான் இந்த இடத்துல 101 போட்டாலும் இட் இஸ் கோயிங் டு பி ட்ரூ, ஏன்னா விராட்டோட ஸ்கோர் இல்லை. 100 அப்படின்ட்டு நான் போட்டால் மட்டும்தான் this will become false because விராட்டோட score is 100. ஓகே, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். Do a lot more examples. திருப்பி ரன் பண்ணி பாருங்க, ChatGPT கேளுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேளுங்க. You will get the gist of it. I will talk to you in another video. Take care. This is Alex signing off. Bye bye.